ரோஸ் கொழுக்கட்டை செய்யலாமா? அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொதிக்கிற 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. மாவு நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் பான் ஃப்ளேவருக்காக 4 வெத்தலை, 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க், இது நல்லா அரைப்படாது, அதனால 2 டீஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவை 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஒன்றுத்துல பான் ஃப்ளேவர், இன்னொன்றுத்துல ரோஸ் மில்க் எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து ரெண்டுத்தையும் இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பூரணம் பண்ணலாம். பாத்திரத்தில் துருவன 4 பத்து தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் பவுடர் ஜாகரி நான் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஈரப்பதம் வந்ததும் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் குல்கந்த், அதோட நட்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி அண்ட் சுகர் கோட்டட் ஃபெனல் சீட் சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான், பூரணம் ரெடி. ஆற விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு எடுத்து நெய் தடவிக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி ஒரு சைடு பான் ஃபிளேவர், ஒரு சைடு ரோஸ் ஃபிளேவர், ஒரு சைடு எம்டியா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையிலேயே அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. நிறைய மாவு வைக்க கூடாது, அப்பதான் தின்னா நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இதுக்குள்ள பூரணம் வச்சு சீல் பண்ணி எடுத்தீங்கன்னா அருமையா ரெடி ஆயிடும். எப்பவும் ஒரே மாதிரி கொழுக்கட்டை தானே செய்யறோம், கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது கலர்ஃபுல்லா மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். வீட்டுல குழந்தைங்கலாம் இருந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் நான் வைக்கிற மாதிரியே கொஞ்சமா மாவு எடுத்து நிறைய பூரணம் வச்சு சீல் பண்ணுங்க. அப்ப சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் ட்ரெடிஷ்னலி நான் செஞ்ச நிறைய கொழுக்கட்டை வீடியோஸ் இருக்கு, அதை நான் ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்றேன். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்னு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிங்க் அண்ட் கிரீன் ஹார்ட் எனக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா கொடுங்க. அவ்வளவுதான். ஆஸ் யூஷுவல் நம்ம கொழுக்கட்டைகளை எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வெளியில மாவு சாஃப்டா வெந்து உள்ள இருக்கிற பூரணம் லைட்டா மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு என்ன செய்றீங்களோ அதை ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?